Good morning everyone. Welcome to Vijayakumar IAS Academy. TNPSC Group 2 TA ஓட ப்ரிலிம்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 பார்க்க போகிறோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். நெக்ஸ்ட் கிராமர். ஸோ கிராமரோட வெயிட்டேஜ் 25 கொஷின்ஸ் இருக்குன்னா நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட வெயிட்டட் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் படிக்கிறதுக்கு ரூல்ஸு எதுவுமே இல்லை. ஈஸியாக பேசேஜில் ஆன்சர் இருக்கும். நம்ம அப்படியே வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சி போடணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் நம்ம வந்து இங்கே கற்றுக்க போகிறோம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில். வெரி ஈஸி, இம்பார்ட்டன்ட், பட் டைம் கன்சூமிங். டைம் அப்படின்னா ஒரு 20-30 பேசேஜஸ் வந்து அதாவது இதுலேயே ஒரு 20 பேசேஜஸ் வரும். அது இல்லாமல் யூனிட் 3 இங்கெல்லாம் வந்து பேசேஜ் டைப்பில் கொஷின்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 40 பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அப்போ 40 மினிட்ஸ் எடுத்துக்க முடியுமான்னா எடுத்துக்க முடியாது. அப்போது இது ஏன் இம்பார்ட்டன்ட், இப்போவே நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஆல்டுகெதராக அதாவது நம்ம வந்து சொன்னபடி என்ன அப்படின்னா 4 வேல தான் நம்ம வந்து இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் அதாவது என்னோடய ஃபார்ம்லாம் அதுதான். எப்பயுமே வந்து கிராமருக்கு இப்போ அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கிராமர், வெக்காபுலரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் கிராமர், வெக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன் and then literary works. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் 25 கொஷின் இருக்குது, பேசேஜ் 20 கொஷின் இருக்குது, வெக்காபுலரி எவ்ரிவேர் யூஸ் ஆகுது. நம்மளோட சினானிம்ஸ் வெக்காபுலரியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆல்மோஸ்ட் அந்த 100 கொஷினுக்குமே இம்பார்ட்டன்ட். அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் 15 கொஷின்ஸு எல்லாமே டைரக்ட்லி ஃப்ரம் த புக்கில் கேட்பாங்க. ஆன்சர் இட்ஸ் கிவன் நம்மக்கிட்டே இருக்குது. அப்போது இது நாளையுமே டுகெதராக படிக்கிறது தான் நம்மளோட ஃபார்முலாவே. அப்போ தான் நம்ம வந்து இந்த 100/100 அப்படிங்கிறத எய்ம் பண்ணுறோம். நாம் வந்து கம்மியாக கூட நான் சொல்லலை, 100/100 கொஷினே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் கிளாஸை நல்லா படிச்சுட்டு என்ன சொல்கிறது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். புக்கு வாங்கலைன்னா தயவு செஞ்சு புக்கு வாங்கிடுங்க. புக்கு இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னு இந்த 100 கொஷினை எய்ம் பண்ணணும்னு நான் சொல்லும் போது அது உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. நீங்களும் புக்கை வச்சு படிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை டிபெண்ட் பண்ணி தான் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி கோட் பார்த்தீங்க அப்படின்னா Believe you can and you are halfway there by Theodore Roosevelt. ஸோ தியோடர் ரூஸ்வெல்ட் வந்து அவர் யூஎஸோட பிரசிடெண்ட், 26th பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ், ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ் வின்னர். ஸோ எதையுமே என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த காம் அண்ட் ஸ்ட்ராங்காக வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அவருக்கு பர்சனல் லைஃப்பில் இருந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் அவர் நிறைய கன்சர்வேஷனல் திங்ஸை வந்து யூஎஸில் வந்து கொண்டு வந்தார். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் பிலீவ் யூ கேன் அண்ட் யூ ஆர் ஹாஃப்வே தேர் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. வி ஹாவ் டு பிலீவ் அவர் செல்ஃப். நம்ம எப்பயுமே சக்ஸஸ்ங்கிறது இந்த எக்ஸாம் தான் நம்ம எடுத்துக்கிறோம், குரூப் 2 எக்ஸாம் எடுத்துப்போம். ஸோ இந்த எக்ஸாமை இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், உங்கள் ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் போய் நீங்கள் உட்கார போகிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட சக்ஸஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னால் முடியும், நான் அதை அச்சீவ் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிட்டாலே யூ ஆர் ஹாஃப்வே தேர். அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ யூ ஆர் கோன் ரெடி ஃபார் என்ன சொல்கிறது எந்த சேலஞ்சஸுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஏன்னா என்னால் முடியும், நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ எது வந்தாலும் நான் என்ன பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்தடுத்து என் சக்ஸஸை நோக்கி போயிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து வந்துடும். ஸோ டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸ், அந்த ஸ்பிரிட் எப்போ கிடைக்கும்னா எப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் ஸ்ட்ராங்காக பண்ணுவோம் அப்படின்னா வி ஷுட் பிலீவ் அவர் செல்ஃப். அப்போ தான் வந்து நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வித் தட் நோட் we will move on to the syllabus. ஸோ யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம சொன்னோம் 20 கொஷின்ஸ் இருக்குது. மேஜர் மார்க் நமக்கு இருக்குது. 1/5 ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நமக்கு இந்த பேப்பர்லேருந்து கிடைக்கிது, இந்த யூனிட்டில் கிடைக்கிது. இதில் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா அன்சீன் பேசேஜஸ். ஏன் அன்சீன் அப்படின்னா நமக்கு வந்து புக்கில் இருக்கிற பேசேஜ் அந்த மாதிரி சிம்பிளாலாம் அங்கே எடுத்து வைக்கலை. எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேசேஜ் தான்.
கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரியான பேசேஜஸ்லாம் அதில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸு, எடிட்டோரியல்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ் இது எல்லாமே தான் நமக்கு வந்து பேசேஜஸாக கொடுத்தாங்க. அந்த பேசேஜ் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓல்டு சிலபஸில் நல்ல ஸ்கூலில் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு பிக்கர் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், பேசேஜ் இருக்கும், கீழே ஒரு 5 கொஷின் இருக்கும். ஓல்டு சிலபஸ்லேயும் நமக்கு கொஷின் பேட்டர்ன் அதுதான். பட் இப்போ என்ன அப்படின்னா அப்டேட்டட் சிலபஸில் இந்த மாதிரி கொஷினே கிடையாது. ஒரே ஒரு கொஷின் ஆனால் அதுலேயும் 3 கொஷின்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஒரு கொஞ்சம் லென்த்தி பேசேஜ் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. மற்ற எல்லா கொஷின் ஆல்மோஸ்ட் 10 to 12 பேசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 லைன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, 2 to 3 லைன்ஸ் பேசேஜ் ஒரு கொஷின். அதே மாதிரியே இப்போ நமக்கு ஒரு 12 கொஷின் இருக்குது, நான் 12 மினிட்ஸ் எடுத்துப்பேன், 20 கொஷின் இருக்குது, எடுத்துக்கவே முடியாது. லாங்குவேஜுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண முடிகிற டைம் 50 மினிட்ஸ் to 1 hour மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப ஷ்ரூடாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் ஜிஎஸ்ல நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ் வேறு இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஃபார்முலாஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஷார்ட்கட்ஸ்லாம் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பர். அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஜிஎஸ்ஸை வந்து நம்ம ஏன்னா ஜிஎஸ்சில் பேசேஜ் 4 ஸ்டேட்மெண்ட்டாக தான் நமக்கு இருக்கும் எல்லா கொஷினும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது அதுக்கெல்லாம் டைம் வேணும் அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்ச லாங்குவேஜை தரவாக நீங்கள் படிச்சுட்டு போகிறது தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து கொஷின் டைப்ஸாக இருக்குது. என்னென்னா பேசேஜஸ் வச்சு எப்படி அந்த காம்ப்ரிஹென்ஷன் டைப்பில் சம் கொஷின் வேஸ் இருக்குது. ஸ்ட்ராங் கொஷின், வீக் கொஷின், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். மேட்ச் த ஃபாலோயிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அசைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரியான சம் கொஷின் டைப்ஸ் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பேசேஜ் பார்க்குறோம். பேசேஜஸை டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா சம் பிஒய்க்யூ அனலிசிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் இது டைம் கன்சூமிங், நான் எப்படி இந்த பேசேஜ் அப்ரோச் பண்ணால் நான் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிஒய்க்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்கூலில் நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா ஒரு பேசேஜ் இருக்கும். இந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசேஜ் கொடுத்துட்டு ஒரு 3 கொஷின்ஸ் 1 2 3 இந்த 3 கொஷினும் இந்த பேசேஜ் வச்சு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மோர் ஓவர் நம்மளோட பழைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேட்டர்ன் தான். விட்டமின் சி இஸ் அன் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். என்ன சொல்லிடுறேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கும் போது அதோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன, கோர் பாயிண்ட் என்னவோ அதை ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ விட்டமின் சி பற்றி சொல்ல போகிறாங்க. அது எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட். ஏன்? இட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் இன்டர்செல்லர் செமன் கொலாஜன். என்னென்னா இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹியூமன் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை டுகெதராக வந்து என்ன பண்ணுது, பாண்ட் பண்ணி வைக்குது. அதே மாதிரி ஆஸ் அன் ஆக்சிடென்ட் இட் ஆக்ட்ஸ் லைக் ஏ காப். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காப்பாக ஆக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னா பை அப்ரிஹெண்டிங் த ரவுடி மாலிகல்ஸ் கால்டு த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது காப் எப்படி நம்ம வந்து சிட்டிசனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி தான். அதனால் இதையும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு காப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அண்ட் தென் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி இஸ் ஆம்லா. இந்த பாயிண்டில் ரிச்சஸ்ட் சோர்ஸ் என்ன, விட்டமின் சி எதில் இருக்குன்னா ஆம்லாவில் இருக்குது. சம் அதர் சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைல் குக்கிங் எபோவ் 70 டிகிரி செல்சியஸ் பண்ணோம் அப்படின்னா விட்டமின் சி டெஸ்ட்ராய்ட் ஆகிடும். அதில் அப்புறம் அந்த விட்டமின் சத்து கிடைக்க போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் கோர் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம கொஷின் படித்தோம் அப்படின்னா விட்டமின் சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் பிகாஸ் இட் இஸ் ஏன் இப்போ வந்து நம்ம 4 ஆன்சர் பார்க்குறோம். ரெக்வயர்டு ஃபார் இன்டர்செல்லுலார் செமன் கொலாஜன். நம்ம டைரெக்டாக அந்த ஆன்சரே வந்துருச்சு, இன்டர்செல்லுலார் செமன் கொலாஜன். ரெக்வயர்டு ஃபார் எவரிடே ஆக்டிவிட்டியை பற்றி பேசலை, டைஜஷன், மெட்டபாலிசம் இந்த வேர்டெல்லாம் நம்ம பேராலே இல்லை.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் டஸ் த வேர்ட் காப் மீன் இன் த கிவன் டெக்ஸ்ட். இப்போ இந்த காப் நமக்கு என்னன்னு சொல்லி அது என்னவா வருது, லைக் அ காப் இது என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ இது வந்து ஒரு போலீஸ்மா வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு மீன் பண்ணுது. வாட் இஸ் ஆம்லா ரிச்சின். ஆம்லா ரிச்சின் டைரக்டான ஃபேக்ட் விட்டமின் சி. இப்போ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்ட்ஸ், அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு ஒரு கொஷின் டைப் பார்த்தோம்ல. இந்த 1 and 3ல டைரெக்டாக அப்படியே அந்த ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை அப்படியே எடுத்து போடணும். இது பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு. இது எந்த இடத்துல என்ன மீன் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வொக்காபுலரி நாலேஜ் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப், ஒரு பேசேஜ் கொடுத்து ஒரு 3 கொஷின் கேட்குற அந்த மாதிரியான ஒரு கொஷின் தான் நமக்கு இப்போ வந்தது. ஒரு கொஷின் மீன்ஸ் 3 கொஷின் மார்க்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அடுத்த டைப் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 லைன்ஸ் கொடுத்துட்டு which of the following statement best describe the author's purpose. ஆத்தரோட பர்பஸ் என்ன. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ரீட் பண்ணிவிட்டு இந்த 4ல் அவரோட பர்பஸை கரெக்டாக சொல்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு மார்க் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ் எய்ம் டு சிம்பிளிஃபை டெய்லி லைஃப்ஸ். ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ் பற்றி சொல்ல போகிறாங்க. ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ்ங்கிறது நம்ம சிம்பிளாக ரிமோட் யூஸ் பண்ணுறோம் இல்லை, டிவி ஆஃப் பண்ண ஏஞ்சி போய் பட்டனை தான் ஆஃப் பண்ணல, டிவி ரிமோட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம், ஃபேன் ரிமோட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ் அது எதை இம்ப்ளிமெண்ட்னா சிம்பிளிஃபை பண்ணுது நம்மளோட டெய்லி லைஃப்பை. தே ஆஃபர் இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி. என்ன இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது டெக்னாலஜியாக இருக்கிறதுனால. யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் வைட் ஸ்ப்ரெட் அடாப்ஷன். ஸோ இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கிறதுக்கு இருந்தால் தான் எல்லா தரப்பு மக்களையும் போயிட்டு அது ரீச் பண்ண முடியும். நல்லா டெக்னாலஜி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அது எல்லாரும் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகணும், அந்த டெக்னாலஜி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இட் வில் ரீச் த வைட் ஆடியன்சஸ். த கோல் இஸ் டு எம்பவர் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ டெக்னாலஜி. அதோட கோல் என்ன, எல்லாரையுமே வந்து டெக்னாலஜி மூலயமா எம்பவர் பண்ணுறது தான் அதோட கோல். இப்போ நம்ம இந்த ஆன்சர்ஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, டு கிரிட்டிசைஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி. அது காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலை, அது என்ன சொன்னாங்க, கன்வீனியன்ட் அண்ட் எஃபிஷியன்சின்னு சொன்னாங்க. அது காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அதோட கிரிட்டிசைஸ் பண்ணலை அவங்க. ஹைலைட் த பெனிஃபிட்ஸ், ஏன்னா பெனிஃபிட்டு தான் ஹைலைட் பண்ணாங்க. கன்வீனியண்ட்டாக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஹைலைட் த பெனிஃபிட். கரெக்டு தான். டு எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸஸ். என்ன பண்ணாங்க, அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் எல்லோரும் யூஸ் பண்ண முடியும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. கரெக்டு. டு அட்வொகேட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ டெக்னாலஜி. அது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இண்டிவிஜுவலில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே டெக்னாலஜி மூலமாக எம்பவர் பண்ணுறது தான் அவங்க வந்து அட்வொகேட் பண்ணாங்க. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை வந்து அவங்க சொல்லாது. அப்போது ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குது, இதை மாதிரியான கொஷின்ஸ். இதை மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஒரு 20 கொஷின்ஸ் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டைம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளாஸை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். ரீடிங் காம்படிஷனை பொறுத்தவரை நான் வேறு எதுக்கு சொல்லனாலும் கூட இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு 30 to 40 கொஷின் இந்த மாதிரி தான் ரீட். கிராமர் மாதிரி கிடையாது. கிராமரு லிட்ரரி ஒர்க்ஸ்லாம் லைன் இருக்கும் ஆன்சர். இது என்ன அப்படின்னா ஒரு இதே நம்ம 2-3 லைன்ஸ் படிக்கணும், அப்புறம் ஆப்ஷனுக்கு 4 ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும், அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். அப்போது டைம் கன்சூமிங். அப்போது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு கொஷின் மாடல்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இருக்குது. நான் ஒரு மாடல் உங்களுக்கு நடத்திட்டு மாடல் கொஷின்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் அதை வந்து இந்த வீக் நிறைய உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரீட் பண்ணுறதுக்கு, டேர்ம்ஸ் மெமரி பண்ண உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வந்து இந்த யூனிட்டில் வரப்போகுது. நீங்கள் இதை வந்து ஒரு 2 weeks படிங்க. ஓகே, ஒரு ரீடிங் காம்பினேஷன் நான் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 PDF வரப்போகுது. அதை நீங்கள் ஒரு 2 weeks வரைக்குமே நீங்கள் பண்ணுறதுக்கான மாடல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். மெமரி பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்.
ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மெமரி பண்ணி ரீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இது லென்த்தாக போகும். அண்ட் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எகெயின் நான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு உங்களுக்கு வந்து நம்ம பேசேஜஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் டைம் கன்சியூமிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்த கொஷின், சரி இதை மாதிரி ஒரு கொஷின் மாடல் இருந்ததா? அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா which of the following statements accurately reflect the meaning of the underlined word? அடுத்து இங்கே வெக்காபுலரியை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆத்தரோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். இங்கே வந்து வெக்காபுலரி எப்படி டெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஓகே நான் சொல்லிடுறேன். The advent of remote work changed employment. Seamless collaboration rose with technology. Flexibility increased. Yet isolation concerns. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அட்வென்ட் அப்படின்னா அரைவல்னு அர்த்தம். ஸோ அரைவல் ஆஃப் ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது இப்போ நம்ம ஆஃப்டர் கொரோனா நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டையே வந்து என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணிடுச்சு கண்டிப்பாக. சீம்லெஸ் கொலாபரேஷன் ரோஸ் வித் டெக்னாலஜி, ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, டெக்னாலஜியோட அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஃப்ரம் வேர் எவர் வி கேன் ஒர்க், நாட் அன் இஷ்யூ. ஸோ பட் இதெல்லாம் இருந்தாலும் ஏட் என்னென்னா ஐசோலேஷன் என்ன அப்படின்னா தனிமைப்படுத்தப்படுது. இப்போது ஒரு டீம் ஒர்க்கோ டீம் ஸ்பிரிட்டு ஒரு என்ன சொல்கிறது கம்யூனிட்டி கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும் இப்படி எல்லோரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணும்போது. பட் அதையும் நம்ம கன்சர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த பேசேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்திருந்தபடி இந்த வேர்ட்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்க மீனிங் கரெக்டாக அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அட்வென்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா the gradual decline of flexibility, the ability to adapt. Seamless அப்படின்னா ஸ்மூத் அண்ட் வித்தவுட் இன்டர்பிரிட்டேஷன். ஐசோலேஷன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் அலோன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படின்னா அட்வென்ட்டுங்கிறதுன்னா அரைவல் ஆஃப் சம்திங். இங்கே என்ன இருக்குன்னா கிராஜுவல் டிக்ளைன் இருக்குது, இது தப்பு. ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன, அடாப்ட் பண்ணிக்கிறது, நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. எந்த ஒரு டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சீம்லெஸ்னால் ஃப்ளோலெஸ்ஸாக அப்படியே என்ன சொல்கிறது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஸ்மூத் அண்ட் ஃப்ளோவாக போயிட்டுருக்கிறது. கரெக்டு தான். ஐசோலேஷன் தனியாக இருக்குது, ஸ்டேட் ஆஃப் பீயிங் அலோன். ஸோ இது எல்லாமே வந்து மீனிங் கரெக்டாக இருந்தது, ஏ மட்டும்தான் தப்பு. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு வொக்காபுலரி வச்சுட்டு பேசேஜஸ் வருது. ஓகே, அடுத்த பேசேஜ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following words and phrases contribute to the mood of the passage. இப்போ மூட் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஓவராலாக என்னத்தை ரிப்பீட்டடாக அவர் சொல்லி நம்ம மனசில் நம்ம மூளையில் புகுத்த நினைக்கிறாரு ஆத்தர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பேசேஜ் படிக்கலாம். The relentless surge in global temperatures paint a stark picture of our planet's future. இப்போ இருக்கிற மிகப்பெரிய கன்சர்னே நமக்கு என்ன, கிளைமேட் கிளைமேட் குளோபல் டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ். ஸோ இதுதான் இப்போ ரிலன்ட்லெஸ் சர்ச்னா எமர்ஜென்சியாக நம்ம வந்து இப்போது என்ன சொல்கிறது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ரிலன்ட்லெஸ் சர்ச்னா எமர்ஜென்சியாக நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும், இதை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம பிளானட்டோட ஃபியூச்சரே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ரீசன்ஸ் என்னென்ன, மெல்டிங் கிளேஷியர்ஸ், ரேஜிங் வைல்ட் ஃபயர்ஸ், அன்பிரசிடென்டட் ஃப்ளட்ஸ். இது எல்லாமே நமக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுது, ஃபார் எக்ஸ்கலேட்டிங் கிரிசிஸ். இதை வந்து
இதை அதிகப்படியாக இதுங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா ஃபாஸ்ட்டாக வந்து குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கு. எ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி பர்வேட்ஸ் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் எக்கோயிங் த டெஸ்பரேட் நீட் ஃபார் இம்மீடியட் அண்ட் டெசிசிவ் ஆக்ஷன். நம்ம டெஸ்பரேட்டாக நம்ம இதை என்ன பண்ணி ஆகணும்னா இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தாகணும். த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு மிட்டிகேட் த கேட்டஸ்ட்ராபிக் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். கேட்டஸ்ட்ராபிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரேப்பிட்லி க்ளோசிங், லீவிங் பிஹைண்ட் எ லெகசி ஆஃப் இர்ரிவர்சபிள் டேமேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டஸ்ட்ராபிக்னா ரொம்ப சிவியரான எஃபெக்ட். லைக் எர்த்குவேக் வந்து எப்படி ஹியூமன் லாஸ் இருக்கும் அப்படி மிகப்பெரிய இதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேட்டஸ்ட்ராபிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பெரிய இதை வந்து இது க்ரியேட் பண்ண போகுது. லைக் என்னென்னா இர்ரிவர்சபிள் டேமேஜ். அஃப்கோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து மில்க் அண்ட் கேர்டை இருக்கும். நம்ம மில்க்கு கேர்டாக மாற்றுறது ரொம்ப ஈஸி தான். அந்த கேர்ட் ஆனதுக்கப்புறம் எகைன் திரும்ப நம்ம என்ன எப்படி நின்னாலும் அதை என்ன பண்ண முடியாது, திரும்ப மில்காக மாற்ற முடியாது. அப்போ ஒன்ஸ் சேஞ்சு டேமேஜ் இஸ் டோட்டலி டேமேஜ் ஃபார் எவர். அதை தான் இர்ரிவர்சபிள் டேமேஜ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். இதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. அப்போது அவர் ஒரு லைன்லேயும் என்ன மென்ஷன் பண்ணார்னா தட் இஸ் அன் அர்ஜென்சி, தட் இஸ் அ ரிலன்டஸ் சர்ஜ் அண்ட் என்ன சொல்கிறது வேறு எந்த இடத்துல கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இதை வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் அதை நம்ம மூளையில் திணிக்கப்படுற விஷயம். இப்போ அந்த மாதிரி சொல்லும் போது ரிலன்ட்லெஸ் சர்ஜுங்கிறது தான் இம்மீடியட் ஆக்ஷன் தான் நமக்கு தேவை. இட் பெயிண்ட்ஸ் அ ஸ்டார்க் பிக்சர், கரெக்டு தான். இது ஒரு இர்ரிவர்சிபிள் டேமேஜை க்ரியேட் பண்ணோம். பேலன்ஸ்ட் அண்ட் காம்ங்கிற வேர்டு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் தான் நம்மளோட நமக்கு வந்து ஆத்தர் சொல்ல வர விஷயம். ஸோ ரிப்பீட்டடாக என்ன வந்து த்ரோட் ஜேர்னி அந்த ஜேர்னியில் இருக்கோ அதுதான் மூட் ஆஃப் த பேசேஜ். ஸோ அதுதான் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. accurately compare NASSCOM and similar associations as described in the passage. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பேசேஜ் ஃபுல்லாக தான் நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணணும். NASSCOM பார்த்தீங்க அப்படின்னா NASSCOM அண்ட் சிமிலர் குளோபல் அசோசியேஷன்ஸ். NASSCOMோட டெஃபினேஷன் தெரியுமா? ஸோ தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ நேஷ்னல் அசோசியேஷன் தான் நம்மளோட ஐடி விங். வந்து நம்ம இந்த ஐடி இண்டஸ்ட்ரியே நம்ம வெளியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் அதோட இதை அதை வந்து அதர் கண்ட்ரிஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறது அந்த விங் ஐடி இது அதுதான். ஸோ போத் ரெப்ரசன்ட் டெக் செக்டார்ஸ் தான். ஓகே. அண்ட் NASSCOM பார்த்தீங்கன்னா ஆன் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ ஆன் இந்தியா, ஃபோக்கஸ் ஆன் இந்தியா. அதே அதர் இங்கே சொன்னோம்ல குளோபல் அசோசியேஷன்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ரீஜனல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. போத் அட்வொகேட் த க்ரோத் ஆஃப் த ஐடி இண்டஸ்ட்ரி தான் ரெண்டுமே. அடுத்து NASSCOM என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா ப்ரைமரிலி வித்தின் இந்தியா இருக்குது. ஆனால் குளோபல் அசோசியேஷன் என்ன பண்ணலாம், ப்ராடர் ரீச் கிடைக்கும். இது இனிஷியலாக நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம். NASSCOM அண்ட் குளோபல் அசோசியேஷன்ஸ் ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துட்டாங்க போத் ரெஃபரன்ட் டெக் செக்டர்ஸ்ன்னு. தப்பு. அதே அடுத்து NASSCOM அண்ட் குளோபல் அசோசியேஷன் ரெப்ரசன்ட் டெக் செக்டர்ஸ். கரெக்டு. NASSCOM இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரைமரிலி வித்தின் இந்தியா. கரெக்டு. குளோபல் அசோசியேஷன்ஸ் ஹாவ் லிமிட்டட் ரீச். குளோபலுக்கு தான் என்ன ப்ராடர் ரீச் இருக்கும், அவங்க கொடுத்துருக்கிறது லிமிட்டட். தப்பு. அப்போ விச் ஆர் த 2 கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பி. ஸோ இது வந்து கம்பேரிசன் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் கொஷின். ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஆன்சர் அப்படியே ஃபேக்டாக இருக்கும் அழகாக பேசேஜில். பார்த்தீங்கன்னா எ ஸ்மால் டவுன் ஆஃப் ப்ரூக்ஸ்வெல் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆனுவல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். யார்? ப்ரூக்ஸ்வெல் டவுன் வந்து ஆனுவல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு ஃபேமஸ். என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா தே ஆர் செலிப்ரேட்டிங் த லோக்கல் ஃபார்மிங். லோக்கல் ஃபார்மிங் கம்யூனிட்டி தான் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஃபெஸ்டிவலோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்கின் கார்விங் கான்டெஸ்ட்,
ஹேர் ரைட்ஸு, பெட்டிங் ஜூ, இதெல்லாம் ஹேர் ரைட்ஸு இந்த பட்டம் விடுறது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் நாட் மென்ஷன்ட் அஸ் தி பார்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல்? செம்ம ஈஸியான கொஷின் கேட்டுடுறாங்க. பம்கின் கார்விங் இருந்தது, ஹேர் ரைட்ஸும் இருக்குது, பெட்டிங்ஸும் இருக்குது. இது வந்து கொஷின் இங்கே ஆரம்பிக்குது. யார் தான் இல்லை? டேலண்ட் ஷோ தான் இல்லை. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சது. இது மாதிரி அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரூ? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பேசேஜ் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி ட்ரூவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கொஷின். ஸோ இந்த டைப் எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து கெயின்டு ரேப்பிட் பாப்புலாரிட்டி அமாங் டீனேஜர்ஸ். சோஷியல் மீடியா நமக்கு தெரியும், நம்மளோட மச் ஆஃப் அ டைமை அதுக்குள்ளே போய் நம்ம புட்டப் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஓன் லைஃப்பை லீவ் பண்ணாமல் அதுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹாப்பினஸ்ஸோ சக்ஸஸையும் நம்ம கெயின் பண்ண முடியாது. ஸோ அவாய்ட் ஆல் கேஜெட்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் அச்சீவ் யுவர் என்ன சொல்கிறது எய்ம் ஜாபை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரேப்பிட் பாப்புலாரிட்டி டீனேஜர்ஸ்க்கு இடையில் நடக்குது. பட் கன்சர்ன்ஸ் அரோஸ் ஏன் அப்படின்னா டேட்டா ப்ரைவசி, ஸ்ப்ரெட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். அதே தான் இப்போ நம்ம ஒரு யூஸ் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஹேக் பண்ணிடுறாங்க, அது டேட்டாஸை ரெட்ரீவ் பண்ண முடியாது, திருடிடுறாங்க, த்ரெட் இருக்குது. இதை மாதிரி டேட்டா ப்ரைவசி ஒரு பிரச்சனை. அடுத்து மிஸ்இன்ஃபர்மேஷன். இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கண்டென்ட் கொடுத்தாலும் மிஸ்இன்ஃபர்மேஷனும் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக தான் வந்து நமக்கு வந்து போய் சேருது. அப்போது வந்து ரெண்டு விஷயமும் நம்ம கன்சர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்டில் டிஸ்பைட் இந்த இஷ்யூஸை தவிர the platform provided a space for creative expression and fostered online communities. அதை தாண்டி நமக்கு வந்து என்ன அப்படின்னா க்ரியேட்டிவாக டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்ஸை வந்து க்ரியேட்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஃபாஸ்டரிங் ஆன்லைன் கம்யூனிட்டிஸ். ஸோ இது ரெண்டும் அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, த பிளாட்ஃபார்ம் இஸ் யூனிவர்சலி கன்சிடர்ட் ஹார்ம்ஃபுல். அப்படிலாம் சொல்லலை, யூனிவர்சலாக இது ஒரு ஹார்ம்ஃபுல்னு சொல்லலை. அவங்க பிளாட்ஃபார்ம் ஹாஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ ப்ரைமரிலி திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் யூஸ்டு ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். அதை பற்றி சொல்லலை, க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் தான் சொல்லியிருக்காங்களே வந்து எஜுகேஷன் வந்து அங்கே பண்ணலை. There are significant concerns about the platform's ethical implication. கரெக்ட். ஏன்னா இந்த எத்திக்கல் டேட்டா ப்ரைவசி மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து யூஸ். இப்போ இதை டேட்டா ப்ரைவசி மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு என்ன, எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், சரியானதை பண்ணுறது, அதுதான் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க, அதே வேர்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்போ நம்ம வெக்காபுலரியில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்டை வந்து நமக்கு பேரலல் வேர்ட் கொடுக்கும் போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பி அண்ட் டி மட்டும்தான் மோஸ்ட்டு த ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரூ. இப்போது இதுதான் சம் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். இப்போ எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு படிக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த பிஓக்யூஸ் பார்த்தோம். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டாச்சு. ஓகே, அதனால் இதை நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்க்கும்போது சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டில் போகும்போது கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துட்டு மாடல் கொஷின் வராதது நம்ம அதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 2 வீக்ஸே போகும். நீங்கள் ஜிஎஸும் பேரலாக படிச்சுட்டு இருக்கணும், ஆப்டிடியூட் படிச்சுட்டு இருக்கணும், அதோட இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கணும். 3க்குமே டைம் ஒதுக்கணும். அட்லீஸ்ட் an hour வந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த கிளாஸையாவது அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, மெமரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு மாடல் வந்து உங்களுக்கு நடத்துகிறேன். இது சொன்னதுக்கு இப்போ உங்களுக்கு புரியணும் எப்படி காம்ப்ரிஹென்ஷனாக இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி டைப்ஸில் கொஷின் வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேசேஜஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வித்தின் தட் இந்த மாடலோடு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ரிமைனிங் வந்து பிஒய்க்யூஸ் தான் இருக்குது நமக்கு. நீங்கள் இதையும் என்ன பண்ணுங்கள், ஆன்சரை மறைச்சிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.